ஓம் சாந்தி. எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? ஞான குழந்தைகளாகிய சங்கமிக பிராமண குழந்தைகளாக எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? எல்லோரும் நன்றாக பாபாவுடைய சேவை செய்து கொண்டோம். என்ன செய்றீங்க? புத்துணர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம். புத்துணர்ச்சி ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கொண்டிருக்கின்றோம். 84 ஜென்மங்களாக எடுத்துட்டோம், அல்ல 83 பிறவிகளாக எடுத்துட்டோம். சத்தியுகத்தில் இல்லாத ஒரு புத்துணர்வு இங்கே சங்கமுகத்தில் வந்து தலைகீழாக தொங்கிட்டு இருந்த அந்த தலைகள் எல்லாம் இப்போ நிமிர்ந்து புத்துணர்ச்சி ஆக்கி கொண்டிருக்கின்றார். ஸோ அந்த வகையில் எல்லாருமே புத்துணர்ச்சியுடன் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் அழகாக பாபாவுடைய சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லோருமே சரி, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ அந்த வகையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எப்பயுமே எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய ஒரிஜினல் தர்மம், நம்முடைய ஹாப்பினஸ், நம்முடைய குஷி எப்பொழுதும் விடவே கூடாது. அது மாயா வரும். இன்னைக்கு என்ன சொன்னார் பாபா? இன்னைக்கு மாயா வந்து சாபம் விடுகின்றார். பாபாவுடைய ஆசி நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். கடைசி வரைக்கும் அந்த மாயா நம்ம வந்து சாபம் விட்டு கொண்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பாபா ஈஸ்வரிய சேவையில் பிஸியாக இருந்தால் எப்பேற்பட்ட மாயா நம்மிடம் வரவே வராது. அதனால் இந்த ஈஸ்வரிய ஞானத்தை நாம் பயன்படுத்தி தானும் தங்க புத்தி ஆகணும், மற்றவர்களும் தங்க புத்தி ஆக்க வேண்டும். இதுதான் ஆன்மீக சேவையாக இருக்கின்றது இப்பொழுது. அதனால் பாபாவுடைய அறிமுகம் கொடுத்து கொண்டே தானும் மற்றவர்களை அறிமுகப்படுத்தி விட வேண்டும். இதுபோல் இன்னைக்கு பாபா விசேஷமான முறையை சொல்லி கொண்டிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கின்றார் பாபா? இந்த காலம் போய்கொண்டே தான் இருக்கும், இது சுற்றி கொண்டே தான் இருக்கும். நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும், அந்த நாடகத்தினுடைய ட்ராமா புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நம்ம புத்துணர்ச்சியோடு இருந்து சத்தியுகத்தில் ஓய்வாக இருக்கணும். இங்கே எப்படி நம்ம ஓடி ஓடி நம்ம அமிர்தம் செய்கிறோம், ஓடி ஓடி மதுபன் போயிட்டு வரோம். ஸோ நிறைய சம்பாதிக்கணும். இப்போ புத்துணர்ச்சியோட சுகமாக இருக்கணும். இப்போ நமக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோம் இந்த சங்கமுகத்தில், அங்கே ஓய்வே அனுபவம் செய்யலாம். எங்கே? சத்தியுகத்தில். இது போல் இன்னைக்கு விசேஷமாக சொல்லியிருக்கின்றார் முரளியில். இன்னைக்கு மற்ற சத்சங்ஸ்லாம் மற்ற சத்சங்கம் கிடையாது. நிறைய இடத்துல வெள்ளையாட்டை கூட செம்மறியாட்டம் மாற்றுறாங்க. அதுபோல் மந்திரவாதிலாம் இருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உன்னுடைய சம்ஸ்காரத்தை மாற்றி கொண்டிருக்கின்றார் மந்திரவாதி சிவபாபா. அதுபோல் இன்னைக்கு விசேஷமாக நிறைய சொல்லிவிட்டார். அந்த சத்தியுகத்தை பற்றியும் சொல்லியிருக்கின்றார். ஸோ இதுபோல் பாபா வந்து புத்துணர்ச்சி அடை செய்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது. அதனால் ஓய்வு என்றால் நாம் அமைதி, அங்கே தான் போகணும். சத்தியுகத்தில் தான் உண்மையான அந்த அமைதி கிடைக்கும். அங்கே தான் ஓய்வு எடுக்க முடியும். நீங்கள் எவ்வளோலாம் பாருங்க, நம்ம மணி இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் வருது, மணி இல்லைனாலும் ஒரு ப்ராப்ளம் வருது. நமக்கு ஒரு சேவை செய்யினா கூட மற்ற உடல் உழைக்க மாட்டேங்குது. இந்த மன சொல் செயல் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் வருகுது. அப்போ வந்து இந்த கலியுகத்தில் நம்ம எல்லாத்தையும் மறந்து இப்போ சத்தியுகத்தில் நாம் எல்லாத்தையும் அனுபவம் செய்யணும். ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் எல்லாம் முழு அந்த சுகத்தை நாம் இங்கே அனுபவம் செய்யணும். யாரு கூட? பரமாத்மா கூட, சிவபாபா கூட. அது மாதிரி இன்னைக்கு அந்த சொர்க்கத்தை பற்றி அடிக்கடி இன்னைக்கு தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றார் சிவபாபா. அதனால் இங்கே என்னதானே செய்யுங்க, கலியுகத்தில் ஒரு பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால் சத்தியுகத்தில் நிறைய விதவிதமான ஸ்ரீ ராமச்சந்திரன், ஸ்ரீ கிருஷ்ணன், அந்த ஸ்ரீ லக்ஷ்மி, இப்படி நிறைய அழகான பேர் இருக்கின்றது, அங்கே சிரேஷ்டமாக இருக்கின்றது. ஸோ இதுபோல் அந்த சத்தியுகத்தை சம்ஸ்காரத்தை நமக்கு பாபா எழுப்பி கொண்டிருக்கின்றார் இப்பொழுது. நாம் பக்தியில் பலவிதமான துக்கத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோம், இருந்தோம், தலைகீழாக இருந்தோம். இப்பொழுது பாபா அந்த உண்மையான இந்த ஞான ரகசியத்தை சொல்லிவிட்டார். எந்த பள்ளியிலுமே இருக்காது. அடுத்த பிறவி நம்ம தேவதையாக போன்றோம். அந்த நிலையை இப்பொழுது நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். இது எங்கேயாவது கிடைக்குமா? அந்தமாரி பள்ளி நம்ம பார்த்துருக்கின்றோமா? அந்த முற்பிறவியை பற்றி நாம் அறிந்து கொண்டு இருக்கின்றோம் இப்பொழுது. அப்போ நம்ம எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கின்றோம். அப்போ எவ்வளோ நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கின்றது. ஸோ இது அழகாக இருக்கிறது அல்லவா? இந்த படிப்பு படிக்கும் பொழுது தேவதையை படிப்பு படித்து கொண்டிருக்கின்றோம். ஸோ அதுபோல் இன்னைக்கு பாபா நமக்கு அந்த புத்துணர்ச்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த முரளி மூலமாக. நாம் அதை புரிந்து கொண்டு இந்த பூமியை சொர்க்கமாக மாற்ற வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு முயற்சி செய்யணும்னு இப்போ சாதாரண லௌகியத்தில் ஒரு கலெக்டர் செலக்ட் பண்ணாலே பலவிதமான எக்ஸாம் வைக்கிறாங்க.
டெஸ்ட் பேப்பர் வைக்கிறாங்க. அதெல்லாம் நான் பாஸ் பண்ணால் தான் கடைசியில் ஒரு கலெக்டர் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம தேவி தேவதா மாற போகிறோம், நம்ம லக்ஷ்மி நாராயணா மாற போகிறோம் சொர்க்கத்திற்கு. அப்போ எவ்வளோ டெஸ்ட் பேப்பர் வருது. சாதாரண ஒரு லௌகிகத்தில் ஒரு தேங்காய் வாங்கணும்னா 25 தேங்காய் வாங்கணுமா, தட்டி தட்டி ஒரு தேங்காய் கிடையாது, பல விதமான தேங்காய் தட்டி தட்டி பார்த்து ஒரு ரூபா ஒரு தேங்காவை நம்ம வாங்குகிறோம். அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம், பாபா நம்மளை எவ்வளோ தட்டு தட்டுவார், அந்த தேங்காய் நல்லா இருக்கா, அந்த தேங்காய் நல்லா இல்லையா அப்படின்னு தட்டி பார்க்குறாரு பாபா. டெஸ்ட் பேப்பர் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம முன்னேறி சென்று விட வேண்டும். அதனால் இப்போ சங்கமுகத்தில் நாம் என்ன பயிற்சி செய்ய வேண்டும்? நேற்று கூட நாம் பயிற்சி செய்திருந்தோம், பிராமன் டு ஃபரிசா, ஃபரிசாஸ் டு தேவதா. இப்போ அந்த பிராமனுடைய சம்ஸ்காரம் எப்படி இருக்கணும்? எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கணும். அந்த தூய்மையான சாப்பாடு சாப்பிடணும். நம்முடைய உடம்பு என்று பார்க்கக்கூடாது, எல்லாம் ஆத்மா என்று பார்க்க வேண்டும். என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று பார்க்க வேண்டும். அந்த மண்ணின்ற தேகத்தை பார்க்கக்கூடாது என்று நேற்று அதை பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம்? ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தா எப்படி இருக்கணும்? அதோட நிலை எப்படி தெரியுமா? அந்த ஃபரிஸ்தானுடைய கால்கள் இந்த பூமியின் மீது படாது. அதற்காக பாபா நிறைய அவ்யக்த முறையில் சொல்லி கொண்டிருந்தார். 24 தடவை நாம் செய்ய வேண்டும் ஃபரிஸ்தா ஸ்டேஜ். இந்த உடம்பிலிருந்தே மனம் புத்தி மூலமாக என்னுடைய லைட்டான பாடி சூட்சும வதனத்தில் இருக்கின்றது, லைட்டாக இருக்கின்றது. அதை அனுபவம் செய்யணும். அந்த பரிச ஸ்டேஜ் நம்ம அனுபவம் செய்ய முடியணும். அதுக்காக என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவருடைய ட்ரெஸ் எப்படி இருக்கும்? அவர்கள் உடை எப்படி இருக்கும்? சாதாரண ஒரு பரிசா வானத்தில் காமிப்பாங்க, வெள்ளை கலராக காமிப்பாங்க. கலராக இருக்குமா என்ன? மஞ்சள் கலராக இருக்குமா என்ன? பரிசா லைட்டாக இருக்கும், அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ஃபரிஸ்தா. ஸோ அதுபோல் நம்ம அதை அனுபவம் செய்யணும். நமக்கு எப்பொழுதுமே அந்த பிரத்யேகமான உடையை வைத்திருக்கணும். அந்த ஃபரிஸ்தா உடையில் எந்த ஒரு அழுக்கும் படாது, எப்பேற்பட்ட அந்த இயற்கையினுடைய தத்துவங்களும் படாது. ஸோ அதே போல் அந்த ட்ரெஸ்ஸு நம்ம லைட்டாக இருக்கணும், வெயிட்டாக இருக்கணும். அதுபோல் ட்ரெஸ்ஸு போடணும். டைட்டாக போடக்கூடாது, ட்ரெஸ்ஸு லைட்டாக இருக்கணும். அப்படியே அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஃபரிஸ்தா ட்ரெஸ்ஸு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நம்முடைய மனம் புத்தி மூலமாக லைட்டாக இருக்கணும், டைட்டாக இருக்கக்கூடாது. சாதாரண பாருங்கள், இஸ்லாம் மதத்தில் பாருங்கள், அவங்களோட ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கும்? அந்த கண்ணு மட்டும் தெரியாம ட்ரெஸ் போடுவாங்க, கால் மட்டும் தெரியும் கீழே, மீதி எல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு. அவங்க எப்படி இருக்கும்? ரொம்ப டைட்டாக போடுவாங்களா, ரொம்ப லூஸாக போடுவாங்களா? ஒரு சாதாரண ஒரு பெண்மணி போடுவாங்க அந்த ட்ரெஸ்ஸு, ஆண்கள் போட மாட்டார்கள். நாட் டைட்டாக இருக்காது அவங்களுக்கு, ரொம்ப லூஸாக இருக்கும். ஆனால் இப்பொழுது பாருங்கள், நிறைய பெண்கள் அந்தமாரி ட்ரெஸ்ஸு விட்டு வேறு கலர் ட்ரெஸ் போடுறாங்க. அதை சொல்ல முடியுமா? ஃபரிசன் ஸ்டேஜ் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதனால் நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? பிரம்மகுமாரி மாலை என்ன சொல்லப்படுகின்றார் பாபா? அந்த ஃபரிசா என்றால் நம்முடைய சம்ஸ்காரம் லைட்டாக இருக்கணும், ராயலாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும். அந்த ட்ரெஸ் எப்படின்னா இருக்கணும், லைட்டாக இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கணும். அது போடுறக்கூடிய ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கணும். அந்த ட்ரெஸ் டீசெண்டாக இருக்கணும் அந்த ட்ரெஸ்ஸு. அப்போ எப்படி நம்ம இருக்கணும்? அதுமாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு நம்ம அனுபவம் செய்யணும். சாதாரண பாருங்கள், மிலிட்டரியில் பாருங்கள், டைட்டாக போட்டிருப்பாங்க ட்ரெஸ்ஸு, பேட்ஜி கொடுத்துக்கிட்டு, தலையில் தொப்பி போட்டுக்கிட்டு ரொம்ப டைட்டாக இருக்கும். சோல்ஜர்லாம் பாருங்கள், அந்த கமாண்டன்ஸ் எல்லாம் பாருங்கள், கமாண்டர்ஸ்லாம் எப்படி டைட்டாக இருக்கும் ட்ரெஸ்ஸு. ஆனால் நமக்கு பாபா அப்படிலாம் போட வேணாம்னு சொல்கிறாரு. இருக்குமா இருக்கக்கூடாது, லைட்டாக இருக்கணும், பறக்கணும். அதுபோல் நம்ம ஃபரிசா ஸ்டேஜை அனுபவம் செய்யணும். அதனால் பாபா சொல்றாரு, இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஃபரிசா எப்படி இருக்கணும்? லைட்டாக இருக்கணும், ஒயிட்டாக இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கணும். அப்போ தான் பறக்க முடியும். ட்ரெஸ் ரொம்ப டைட்டாக இருந்தால் பலவிதமான பாவ சுமைகள், பாவ கர்மங்கள், நல்ல அந்த ஃபுட்டு, நம்மளுடைய செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ரொம்ப லைட்டாக இருக்கணும். இது என்னுடையது, இது நான் செய்தேன்னு அப்படி என்றால் இருக்குமாயிடும் அந்த ட்ரெஸ்ஸு. அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது, லைட்டாக இருக்கும், எல்லாம் பாபாவுடையது. ஃபரிசா என்பது என்ன? காட் மெசேஞ்சர், கடவுளுக்கு அடுத்த நிலை என்னதான் ஃபரிசா. நிறைய மதங்கள்லாம் பாருங்கள் அப்படி சொல்லியிருப்பாங்க. யகோவா, ஜகுவா, இதுமாரி நிறைய மதத்தெல்லாம் நிறைய ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. நிறைய கிறிஸ்டானிட்டி,
இப்ராஹிம்லாம் ஜுடாயிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஃபரிசா பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏஞ்சல்ஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்தா நிறைய நிறைய மதத்தெல்லாம். ஆனால் இந்து மதத்தில் வந்து அப்படி இருக்காது. ஏஞ்சல்ஸ் பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. தேவ தூதர் சொல்லியிருப்பாங்க இந்து மதத்தில். அதனால் இங்கே பிரம்மகுமாரில் என்ன சொல்லப்படுகிறதா, பர்ஃபெக்ஷன் ஆஃப் ஹியூமன் லைஃப் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஏஞ்சல்ஸ் இங்கே தான் முழுமையான அந்த ஏஞ்சல்ஸினுடைய நடைமுறையில் நம்ம கொண்டு வருகின்றோம். பாருங்கள், அப்படியே ஒரு நிமிடத்தில் பிராமணர் இருக்கிறோம், ஒரு நொடியில் நம்ம வந்து பரிசா நிலை அனுபவம் செய்கிறோம். அந்த ஏஞ்சல்ஸ் நிலை அனுபவம் செய்கிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. மேலே வந்து பரந்தாமத்தில் சிவபாபா இருக்கிறார். ஸோ அருமையான ஒரு பர்ஃபெக்ஷன் ஆஃப் ஹியூமன் லைஃப்பை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தன்னுடைய சம்ஸ்காரத்தை மாற்றி கொண்டிருக்கின்றோம். அதாவது இன்னைக்கு பாபா முரளி கூட சொல்லியிருக்கார், அந்த வெள்ளையாட்டிலேருந்து செம்மறியாடை மாற்றி கொண்டிருக்கின்றார் அப்படி என்று மந்திரவாதிகள் பக்தியில். ஆனால் நம்ம என்ன ஆகணுங்க, அந்த பழைய சம்ஸ்காரத்தை விடுத்து லைட்டாக இருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அனுபவம் செய்யணும். இதுமாரி நிலையை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எல்லாமே பிராமன் டு ஃபரிசா, ஃபரிசாஸ் டு தேவதா. இதுதான் வந்து பர்ஃபெக்ஷன் ஆஃப் ஹியூமன் லைஃப். நிறைய குரு கிரந்தெலாம் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது அந்த ஏஞ்சல்ஸை பற்றி நிறைய சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், நம்முடைய மனது ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும், இனிமைத்தன்மை இருக்கணும். நம்ம நடக்கும்போதும் சரி, நம்ம சாப்பிடும்போதும் சரி, நம்ம தூங்கும்போதும் சரி, அந்த ஃபரிசா ஸ்டேஜை நம்ம அனுபவம் செய்யணும். அப்படி லைட்டாக இருக்கணும். அப்படி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடாது. அந்த ட்ரெஸ்ஸு லைட்டாக இருக்கணும். அந்த ட்ரெஸ்ஸு எப்போ வேணாலும் பாபா கூட டக்குன்னு மேலே வந்து ஓடி பறந்துக்கிட்டு நம்ம அப்படியே பாபாவுடைய என்ன செய்தி கொடுக்குறாரோ அதை வாங்கி கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அந்தமாதிரி லைட்டாக இருக்கணும். எப்பொழுதுமே அந்த அவேர்னஸ் கொண்டு வரணும், அந்த கான்சியஸ் கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம அந்த பரமாத்மா என்ன சொல்ல வருகின்றார், நாளைக்கு என்ன சொல்கிற முறையில் அதை கேட்ச் பண்ண முடியும். நீ ஃபுல்லாக ஹெவி டைட்டான ஒரு ட்ரெஸ் போட்டு பிடிக்க முடியுமா பாபாவை? பிடிக்க முடியாது. அவர் ஏற்கனவே பறப்பார் சிவபாபா. அப்போ வந்து நம்ம டைட்டாக இருந்து பிடிக்க முடியுமா சிவபாபா? கண்டிப்பாக பிடிக்க முடியாது. அதனால் நம்ம லைட்டாக இருக்கணும். ட்ரெஸ்ஸு ரொம்ப காஸ்ட்லியாக போடணும். நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கினாலும் நம்ம போட முடியாது. துணி துவைக்கணும், அதுக்கு சோப்பு வாங்கணும், அதுக்கு கலர் போடணும். இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுமாரிலாம் பாபா அதை சிம்பிளாக இருங்க, ராயலாக இருங்க, இனிமையாக பேசுங்க. அப்போ அந்த பரிசு ஸ்டேஜ் நம்ம கொண்டு வரலாம். நம்முடைய மிரரில் பாருங்கள், தன்னுடைய ஞான கண்ணாடி மூலம் பார்க்கணும் நம்ம பரிசு ஸ்டேஜை. நம்ம சிட்டிங்க நம்ம யார்கிட்ட பேசலாம்னு சரி, நான் அந்த பரிசு ஸ்டேஜை அனுபவம் செய்கின்றேன்னா அந்த ஸ்டேஜ் கொண்டு வரணும். நான் தான் அந்த பரிசா. நம்ம தெருவில் நடந்தாலுமே யார் பார்த்தாலும் நம்ம பார்த்தாலும் சரி, ஓ அவர்கள் பரிசாக நடந்து போகின்றார்கள். நம்மளுடைய ட்ரெஸ் கோடு பார்த்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஓ இவர்கள் பரிசா என்று. ஸோ அதுபோல் நம்முடைய பேச்சு, நம்ம நடவடிக்கைகள், நம்ம முகம், நம்முடைய ட்ரெஸ் கோடு எல்லாமே அந்த பரிசாவை வெளிப்படுத்தணும், பாபாவை வெளிப்படுத்தும். அந்த ஸ்டேஜ் நம்ம கொண்டு வரணும், அந்த அவேர்னஸ் கொண்டு வரணும். ஸோ அதுபோல் நம்முடைய மனது ஃபுல்லாக அந்த ஃபரிஸ்தான் நம்ம அனுபவம் செய்யணும். அதுபோல் நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு அட்ராக்ஷன் பண்ண மாதிரி இருக்கணும். அந்த ட்ரெஸ்ஸு கோடு சிம்பிளாக இருக்கணும், ராயலாக இருக்கணும். அந்த ட்ரெஸ் கோடு லைட்டாக இருக்கணும். காட் மெசஞ்சர் நான் எப்பொழுதுமே கடவுளுடைய தூதுவர். ஆனால் ஏஞ்சல்ஸ் நான் ஃபரிசா, அந்த ஸ்டேஜ் அவேர்னஸ் கொண்டு வரணும். ஸோ இப்படி கொண்டு வந்தால் கண்டிப்பாக பாபா நம்ம அழகாக வெளிப்படுத்தணும். நம்ம பாபா வெளிப்படுத்தி விடலாம். நம்ம ட்ராவல் பண்ணாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நல்லா அந்த ராயல் தன்மை கொண்டு வரணும். அந்த எலிவேட்டட் கர்மாவை செய்யணும். அந்த லைட்டான உணர்வை கொண்டு வந்தோம். இந்த உலகத்தை நான் தான் தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றேன், பியூரிஃபையர் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ அந்தமாதிரி ஸ்டேஜ் நம்ம அனுபவம் செய்ய அந்த பரமாத்மாவுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை நம்ம அனுபவம் செய்யலாம். நம்ம அடிக்கடி சுவிட்ச் அனுப்பணும், மேலே பறக்கணும். அடிக்கடி அந்த பறக்கும் கலையில் நம்ம இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு வரணும். அப்போ அந்த உணர்வில் எப்பொழுதுமே அந்த உணர்வில் நம்ம கொண்டு வரணும். அந்த நான் ஃபரிஸ்தா, அந்த கடவுளுடைய தூதுவர் அப்படி என்று அந்த 24 தடவை நம்ம செய்யணும். அந்த ப்ராக்டிக்ஸ் அடிக்கடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம அந்த ஸ்டேஜ் அடைய முடியும், அந்த பரிச ஸ்டேஜ் அடைய முடியும். ஸோ அந்த பரிச ஸ்டேஜுக்காக முக்கியமாக 3 விதமாக இருக்கிறது. நம்முடைய ஆடைகள், அந்த துணியை பற்றி நம்ம பார்த்து இல்லையா, லைட்டாக இருக்கணும், ஒயிட்டாக இருக்கணும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடாது, ராயலாக இருக்கணும். அந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பாபா வெளிப்படுத்தலாம். அதனுடைய பரிசு ஸ்டேஜ் அனுபவம் செய்யணும். அதே போல் சிரேஷ்டமான கர்ம செய்யணும், செயல்கள். அந்த ஃபரிஸ்தா எப்படி லைட்டாக இருக்கும், எந்த ஒரு செய்தாலுமே அது துக்கம் படாது. அந்த ஃபரிஸ்தா லைட்டாக இருக்கும், பறக்கும், இனிமை தன்மை கொண்டு வரும். அந்தமாரி செயல்கள் நாம் செய்யணும். பாபா என்ன செய்து கொண்டிருக்கின்றார், எப்பேற்பட்ட ஆத்மாக்களுக்கும் சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார், துக்கத்தை கொடுக்க மாட்டார். அந்த ஒரு செயல்களை நாம் ஃபரிஸ்தா அந்த உணர்விலிருந்து நாம் செய்ய வேண்டும். 3 காலத்தை உணர்ந்தும் நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பரிசா நிலை என்று சொல்லலாம். அப்புறம் 3வது என்ன சொன்னால் ஃபுட், உணவு கண்டிப்பாக நிறைய பேர் பிரம்மகுமார்கள் நிறைய பேர் அந்த ஃபுட்டுக்கு நிறைய அடிமையாக இருப்பாங்க. நிறைய
அப்போ நிறைய ஃபுல்லாக அந்த வயிறு முட்டை நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்? கண்டிப்பாக பறக்க முடியுமா? அந்த அந்த ஃபரிசா மேலே கீழே தான் தொப்புன்னு கீழே விழுந்துடும். அதனால் லைட்டாக ஃபுட்டு சாப்பிடணும். டீப்பஸ்ட் அடிக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதனால் வந்து அந்த ஹேபிட் வந்து நம்ம மாற்றணும் ஃபஸ்ட்டு. இதான் நீங்கள் பாபா சொன்னார் இன்றைக்கி, புத்துணர்ச்சியை அடையணும் அப்படின்ட்டு. ரிஃப்ரெஷ் ஆக வந்திருக்கிறோம். இங்கே வந்து நிறைய நம்ம பழைய பழக்கத்தை நம்ம விடாது இருந்து, ஏன்னா பாபாவுடைய குழந்தை ஆகிட்டேன், நான் என்னால் பறக்க முடியலன்னா எப்படி ஆக முடியும்? நம்முடைய ஃபுட்டு அடிக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணணும். அந்த பழைய பழக்கம், அந்த காஃபி சாப்பிட்றது, டீ சாப்பிட்றது, அந்த வெளி ஃபுட்டு சாப்பிட்றது, ஸோ இது போல் நம்ம பார்த்து பார்த்து அந்த ஃபரிசா ஸ்டேஜை நான் அனுபவம் செய்யணும். அதுபோல் நம்முடைய சங்கல்பம், தன்னுடைய மைண்டு, அந்த மனசு இந்த காட்டு தனமாக நம்ம எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கோம். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த சாப்பாடை வந்து எலிமினேட் பண்ணணும். அந்த நிர்ஜலா ஒரு ட்ராப் நம்ம உடம்புல பட்டாலும் அந்த ஃபரிசா ஸ்டேஜை அனுபவம் செய்ய முடியாதான். அன்நைட்ரஸ் கண்டிஷன் தான் பண்ண முடியும். நீரே இல்லாதது அப்போ தான் பறக்க முடியும் அந்த அந்த ஃபரிசா மூலம். அதனால் நம்ம அந்த சாப்பாடெல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த நம்ம கலியுகத்தில் என்னென்ன சாப்பிட்டோமோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அடிக்ஷன் பண்ணணும் எல்லாமே. நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுபோல் அந்த சாப்பாட்டு விஷயங்கள் நம்ம எல்லாமே முற்றிலும் மாற்றணும். அதான் பாபா கொஞ்சமாக சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடாதுங்க, அந்த ப்ராக்டிஸ் நிலை கொண்டு வரணும். அப்போ தான் பரமாத்மா அனுபவம் செய்ய முடியும். நிறைய நம்ம சாப்பிட்டு அதுக்கே நம்ம இப்போ டிஸ்டர்ப் பண்ணியிருந்தால் நம்ம கண்டிப்பாக அந்த ஃபரிஸ்டே அனுபவம் செய்ய முடியாது. இப்போ சாதாரண பாருங்கள், லௌகிகத்தில் நிறைய காரமான சாப்பாடு சாப்பிடுவாங்க, கார வகைகள். இந்த எதுனா மசாலான்னு சொல்லுவாங்க, ஸ்பைசி மசாலா. ஏதோ ஏற்கனவே ஒரு சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க, அதை கரைக்கிறதுக்கு, அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு இன்னொன்று இந்த மாரி கார வகைகள் சாப்பிடுவாங்க. அதுதான் நம்ம தான் அந்த சாப்பாடே நம்ம சாப்பிட்டு அதுக்கு ஒரு ஜீரணம் ஆகிறதுக்காக நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம். ஸோ இது போல் இந்த ஃபுட்டு விஷயங்கள் நிறைய இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நம்ம கரெக்டாக பார்க்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜூஸ் வகைகள் சாப்பிடணும், வாட்டர் நம்ம கொஞ்சம் எடுக்கணும். பிறகு வந்து ட்ரை, அந்த அன்நைட்ரஸ் கண்டிஷன், அதாவது நீர் இல்லாத அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டும். ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடாது இருந்தால் அந்த பரமாத்மா அனுபவம் செய்ய முடியுதா? இல்லை ஒரு மணி நேரத்துக்கு பரமாத்மா அனுபவம் செய்ய முடியுதா? இது போல் நம்ம அந்த தண்ணியே குடிக்காத அந்த அன்நைட்ரஸ், அந்த நிர்ஜலான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், அந்த பயிற்சி நம்ம செய்து பார்க்க வேண்டும். ஒரு நாளைக்கு சாப்பிடணும், ஒரு நாளைக்கு ஃபுல்லாக தண்ணி மட்டும் குடிச்சு நம்ம வந்து பரமாத்மா அனுபவம் செய்யணும். ஒரு நாளைக்கு கோகோனட் வாட்ரு, அதாவது தேங்காய் நீர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தேங்காய் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அந்த ஃபரிசா ஸ்டேஜ் அனுபவம் செய்து பாருங்கள். அப்போ அனுபவம் செய்ய முடியுதா? கண்டிப்பாக அனுபவம் செய்யலாம். அப்போ தான் அந்த ரிஃப்ரெஷ் ஆக முடியும். அப்புறமா அந்த ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு நாளைக்கு, பிறகு வந்து இதுமாரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதமாக நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஃபரிசா ஸ்டேஜ் அனுபவம் செய்யலாம். ஸோ இது போல் நம்ம அந்த சாப்பாடு விஷயங்களை வந்து அதை அனுபவம் செய்யணும். எப்பொழுதுமே நம்ம சாப்பாடு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இப்பொழுது. ஸோ அதனுடைய நிலை நம்ம அனுபவம் செய்து பார்க்க வேண்டும். இது போல் நிறைய நம்ம அந்த சாப்பாட்டு விஷயம்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதை பண்ணால் அந்த ஃபரிசா ஸ்டேஜ் நம்ம கண்டிப்பாக அனுபவம் செய்யலாம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றாக இன்றைக்கு சேவை செய்தமைக்கு வாழ்த்துக்கள். நம்முடைய அந்த ஃபரிசா ஸ்டேஜ் அனுபவம் செய்யணும். நம்முடைய ட்ரெஸ்ஸு கோடு, நம்முடைய சிரேஷ்டமான செயல்கள், நம்முடைய உணவு வகைகள், இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பரமாத்மா கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் படி நடந்தால் நாம் இந்த சங்கமிகத்தில் வெற்றி பெறலாம். சரிதானே? அச்சா. ஓம் சாந்தி.